எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது ப்ளைனான ஒரு ஃபேன்சி சாரீ. இப்போ இந்த சாரியில் பார்டரில் டிசைன் இருக்குது, அதே மாதிரி முந்தான பகுதியிலையும் பார்டரில் இருக்கிற டிசைனே இருக்குது, ப்ளவுஸோட பகுதியும் இந்த பார்டரில் இருக்கிற டிசைனே இருக்குது. இப்போ இதை நம்ம அந்த சாரீக்கு பொருந்துகிற மாதிரி ஃபேஷனாக ஒரு ப்ளவுஸ் மாடல் சாரீ கலரில் டிஷ்யூ கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்து நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச்சு இருக்குது. உயரம் 14.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அளவுகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம 2ஆக மடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம். 2.25 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேயும் நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இதில் லைட்டாக பாட் நெக் ஷேப்பில் வரையலாம். லைட்டாக அந்த வெளிப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக உள்பக்கம் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே 3 இன்ச்சுக்கு நம்ம டிசைன் பண்ணுற பகுதியை அடையாளப்படுத்தலாம். சைடில் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த சைடில் உள்ள பகுதியை இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விளைவாக அந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இந்த 1/4 இன்ச்சுக்கு அந்த கார்னராக மேலே உள்ள நெக்கு லைனை அப்படியே நம்ம அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சி வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியில் நம்ம அப்படியே இந்த டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம 2ஆக மடித்து ஒரு பேப்பர் கேன்வாஸில் 2ஆவதாக இந்த லைன் வரைக்கும் அடையாளப்படுத்திட்டு நெக்கு பகுதியும் அடையாளப்படுத்திட்டு இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதிலிருந்து அப்படியே வெளிப்பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கி மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக இப்படி வரைஞ்சி அப்படியே இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். இது 2 பீஸ் இருக்குது. இந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண பகுதியில் ஒரு லைனுக்கு அப்படியே வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இந்த உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் வைங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸ் வச்சு லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணலாம். நம்ம 2ஆவது கட் பண்ணி எடுத்த பீஸ் நம்ம சாரீ கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு இதை நல்லா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 2ஆவதாக கட் பண்ணி எடுத்த பீஸு இந்த மாதிரி சாரீ கலர் டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன். 2 பீஸையும் இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிடலாம். இதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம தைக்கலாம். இந்த கேன்வாஸில் நெக்கு பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. கேன்வாஸ்க்கு மேலே அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். அதே மாதிரி வெளிப்பக்கமும் கேன்வாஸ்க்கு மேலே அப்படியே தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைங்க. 2ஐயும் ஒன்று போல் வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது கிளாத்தும் விலகி வராது, 2 பீஸும் ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகும். இந்த டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கேன்வாஸில் தையல் படாமல் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் எல்லாம் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம அப்படியே திருப்பி எடுக்கலாம். அந்த கார்னர் பகுதியில் ஒரு பென்சில் வச்சு அந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நல்லா திருப்பி எடுத்தாச்சு. திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி டாட் எல்லாமே பிடிச்சி விட்டாச்சு. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைச்சிடலாம். தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும், கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை பைப்பிங் பண்ணலாம். கம்பி போட்டு அப்படியே திருப்பி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் கொஞ்சம் பகுதி கட்டாயிருக்கு பாருங்கள், அந்த சைடில் நேராக ஒரு பீஸ் வச்சு நல்ல லாக் தையல் போட்டு 2 சைட்லேயும் தைச்சிருங்க.
தைச்சிட்டு அதை நம்ம அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த கேப்பில் அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இன்னொரு சைடும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைச்சி தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்று போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த நூல் இலைகள் அந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பாதி பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வரலாம். பாதி பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம திருப்பி தைக்கும்போது அந்த பகுதியில் கரெக்டாக வந்து அதில் செட் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக வெளிப்பக்கம் பைப்பிங் இருக்கும். இந்த கார்னர் பகுதியில் கொஞ்சமாக அப்படி திருப்பி விட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கீழே கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அப்படியே நம்ம திருப்பி தைக்கும்போது கரெக்டாக அந்த நூல் இலைகளையும் மறைக்கும், நம்ம கட் பண்ணியிருக்கிற பகுதியில் எட்ஜிலையும் வரும். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸில் இந்த வளைவாக இருக்கிற பகுதி வெளிப்பக்கத்தில் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி எடுங்க. இந்த சைடில் கொஞ்சமாக கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சைடில் இந்த கேன்வாஸ்க்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த சைடில் கொஞ்சமாக நம்ம கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே மடித்து கேன்வாஸ்க்கு மேலே அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிட்டே வாங்க. தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன். கிராஸ் பீஸை ஒன் சைடாக மடித்து தைக்க வேண்டாம், அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். ஜாயிண்ட் ஆக்கி அப்படியே நம்ம திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸ் வந்து கேன்வாஸை மறைக்கிற மாதிரி இருக்குது, அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்து 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி 2 பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த சைடில் உள்ள பகுதியை அப்படியே நம்ம மடிச்சிடலாம். மடிச்சிட்டு இந்த பகுதியில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்து வந்து நெக்கு பகுதியை விட்டு உள்பக்கமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உள்பக்கம் தெரிகிற மாதிரி அந்த கிளாத்து வச்சுருக்கிறேன். அந்த கேன்வாஸ் வந்து கரெக்டாக அந்த நெக்கு பகுதியில் வரணும். அந்த மாதிரி வச்சு இப்படி நம்ம திருப்பி பார்த்து தைக்கும்போது கரெக்டாக அதோட ஜாயிண்ட் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கிற கிளாத்து நெக்கு பகுதியில் உள்பக்கமாக இருக்குது. தைச்சிட்டு இந்த வெளிப்பக்கமும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மெத்தடில் இன்னொரு பக்கமும் அப்படியே நம்ம மடித்து வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ திருப்பி பார்த்து தைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து நம்ம நெக்கு பகுதியில் உள்பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து மேலே உள்ள பீஸில் எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அப்புறம் இந்த வெளிப்பக்கமும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2 பக்கமும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். ஒன் சைடாக மடித்து தைச்சு இப்போ நம்ம இதில் வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு மேலே உள்ள பீஸில் எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரலாம். இந்த பாதி பகுதி வரைக்கும் முதுகு பக்கத்தில் இந்த பகுதி வரைக்கும் நம்ம தைச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி இந்த பக்கமாக மடித்து அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் நம்ம மடித்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிடலாம். தனித்தனி பீஸ் வச்சு 2 சைட்லேயும் அப்படியே பைப்பிங் பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாடல் வந்து வித்தியாசமாக ஒரு ஃபேஷனாக இருக்கிற மாதிரி இந்த மாடல் வந்து உருவாக்கியிருக்கிறேன். இந்த சாரீக்கு பொருந்துகிற மாதிரி சாரீ கலரில் கொஞ்சமாக நம்ம கிளாத் எடுத்து நம்ம இதில் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.